ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமஸ் அறுசுவை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான டிஃப்ரெண்ட்டான மேகி ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு யூனிக் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நாம் வந்து ஒரு 2 பல் பூண்டு தேவைப்படும், ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் தேவைப்படும். இது எல்லாத்தையும் நறுக்கி நம்ம எண்ணெயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஃப்ரை ஆன பிறகு நான் வந்து கேரட் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பீன்ஸ் சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கேரட்டை சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சோண்டு மிளகாய்த்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதே இது ரொம்ப கம்மியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். நம்ம வந்து நிறைய காரம் சேர்க்கறனால உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம், சில்லி பவுடரும் சேர்த்துருக்கோம், பெப்பரும் சேர்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். இதில் நீங்கள் எந்த அளவு நூடுல்ஸ் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கொதித்த பிறகு நம்ம நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 பேக்கெட் ஆஃப் நூடுல்ஸ் சேர்த்துக்கிறேன், அதனால் வந்து 3 நூடுல்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த நூடுல்ஸ் வந்து நல்லா தண்ணியில் வேகட்டும். நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து நூடுல்ஸுக்கு கொடுக்குற அந்த நூடுல்ஸ் மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணியில் நல்லா வத்திருச்சு. இப்போ வந்து நம்ம நூடுல்ஸ் மசாலாவை சேர்த்துக்கலாம். கடைசியாக சேர்க்கும் போது இன்னும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டும் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து கடைசியாக நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நான் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு 80% வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ண நல்லா நூடுல்ஸ் நல்லா வந்து உங்களுக்கு குக் ஆகிடும். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து கொஞ்சோண்டு நறுக்கின கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக நூடுல்ஸ் வந்து அப்படியே உதிரியாக தனித்தனியாக உங்களுக்கு சூப்பரான நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.